வெண்முரசு. இமைக்கணம் 41. வாசிப்பது சந்தீப். பகுதி 9. சொல். இளைய யாதவரின் குடில்வாயிலை வந்தடைந்த தாமியரும் கர்க்கரும் அதர்வ வேதியரான சண்டகொசிகரும் அவர்களுடன் வந்த வேதியர்களும் ஒரு கணம் தயங்கி நின்றனர். கர்க்கர், அவர் உள்ளே இருக்கிறார் என்றார். தாமியர், ஆம், அதை உணர்கிறேன் என்றபின் படியில் ஏறி கதவை தட்டினார். 3ஆம் முறை தட்டுவதற்குள் கதவு படல் திறந்தது. இருளுருவாக இளைய யாதவர் அங்கே நின்றிருந்தார். அவருக்குப் பின்னால் குடிலில் தண்டிலிருந்த அகல் விளக்கின் ஒளி காற்றில் மிகக் குறுகி எரிந்தது. அவர் தலையிலணிந்த மயிர்பீலி மட்டும் துலங்கித் தெரிந்தது. கர்க்கர், யாதவரே, உம்மை பார்க்க வந்துள்ளோம் என்றார். இளைய யாதவர் தாமியரையும் பிறரையும் நோக்கியபின், திரண்டு வந்திருக்கிறீர்கள் என்றார். தாமியர், இன்று மாலை சற்று முன்னர்தான் வேதமுனிவரான கர்க்கர் என்னை பார்க்க வந்தார். உங்களைப் பார்க்க வேண்டுமென முடிவெடுத்தோம். உடனே கிளம்பிவிட்டோம் என்றார். வருக அந்தணர்களே, இச்சிறுகுடில் உங்களால் மங்கலம் கொள்க என்றார் இளைய யாதவர். கைகூப்பி, இது கானகக் குடிலாதலால் முறைமைகள் எதையும் செய்ய இயல்வதில்லை. ஆனால் தர்பையில் அனலோன் என உங்கள் நாவிலுறையும் வேதம் இங்கு வந்தமையால் இக்குடில் வேள்விச்சாலை என்றாகிறது என்றார். கர்க்கர், எங்கள் நல்லூழால் இங்கு இத்தருணத்தில் உங்களை சந்திக்கும் பேறு கொண்டோம் என்றார். ஆனால் அவர்கள் அனைவருமே குழம்பிப் போயிருந்தனர். விழிகளால் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டார்கள். கர்க்கர் உள்ளே செல்வோம் என கைகாட்ட தாமியர் ஆம் என தலையசைத்தார். அந்தணர் விழியமைக்காமல் கீழிருந்து மேல், மேலிருந்து கீழ் என இளைய யாதவரை நோக்கிக் கொண்டிருந்தார்கள். வருக என இளைய யாதவர் மீண்டும் கைகூப்பி அவர்களை அழைத்தார். உள்ளே சென்று குடிலின் சிற்றறையை முழுமையாக நிறைத்து அவர்கள் அமைந்தனர். கர்க்கரும் தாமியரும் முன்னால் அமர மாணவர்கள் பின்னால் நின்றனர். இடம் கிடைக்காதவர்கள் கீற்றுச் சுவரில் சாய்ந்து நின்றனர். இளைய யாதவர் சுடரை சற்று தூண்டி ஒரு சிறிய பலகையால் காற்று படாமல் ஆக்கியதும் சுடர் நிலை கொண்டது. அவர் இருளில் இருந்து எழுவது போல் முழுவொரு கொண்டார். கர்க்கர் திகைப்புடன், பதற்றத்துடன் அவரை நோக்கிக் கொண்டிருந்தார். தாமியர் அவர் கால்களில் விழிநட்டிருந்தார். அவர்கள் அனைவருமே பேரச்சத்தில் என நடுக்கிக் கொண்டிருந்தனர். அத்தருணத்தை இயல்பாக்கும் பொருட்டு, கூறுக அந்தணரே, இப்பொழுதில் இங்கே நீங்கள் வந்து சேர்வதற்கு நான் என்ன முற்பேறு கொண்டேன் என இளைய யாதவர் முறைமைச்சொல் கொண்டு கேட்டார். அவர்கள் அதைக் கேட்டதாகத் தோன்றவில்லை. அந்தணர்களும் வேதியரும் என்னை தேடி வந்தமை எனக்கு மகிழ்வளிக்கிறது என்றார் இளைய யாதவர். திகைப்பு கலைந்து மீண்டு வந்த கர்க்கர், நீங்கள் இங்குதான் இருக்கிறீர்களா என்றார். ஆம், சில நாட்களாகவே இங்கே தனிமையில் இருக்கிறேன். நீராடுவதற்கன்றி இக்குடிலரை விட்டு செல்வதில்லை என்றார் இளைய யாதவர். ஆம், அவ்வாறுதான் சொன்னார்கள் என்றார் கர்க்கர். தாமியர், ஆனால் என்றபின், இங்கே தாங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றார். நூல் நவிழ்தல், எண்ணமோட்டுதல், அதைவிட கனவிலாழ்தல் என்றார் இளைய யாதவர். என்ன கனவுகள் என்று கர்க்கர் கேட்டார். கனவுகளை சொல்லி நிறைக்க முடியுமா? இந்தக் ககனமெல்லாம் என் கனவே என்றார் இளைய யாதவர். கர்க்கர் மெய்ப்பு கொண்டார். நெஞ்சில் கை வைத்து, அக்கனவில் நீங்கள் யார் என்று கேட்டார். யாதவன், கோகுலத்துச் சிறுவன், தேவகிக்கும் யசோதைக்கும் குழவி, வசுதேவனுக்கும் நந்தனுக்கும் மைந்தன், சாந்தீபனியின் மாணவன், துவாரகையின் அரசன், தனியன், யோகி என்றார் இளைய யாதவர். அங்கே கணமொரு வடிவெடுக்கலாகும். வடிவங்களின் எல்லைகளைக் கடத்தலும் இயலும். தாமியர், ஆம், இவற்றுக்கு அப்பால். யாதவரே, இவற்றுக்கு அப்பால் நீங்கள் உங்கள் கனவில் யார் என்றார். அதை எப்படி சொல்வேன்? நானே அனைவரும். பாண்டவரும் கௌரவரும் நானே. பீஷ்மரும் சிகண்டியும் நானே. திருப்பதியும் குந்தியும் அனைத்துப் பெண்களும் நானே. என் தோற்றங்களுக்கு முடிவே இல்லை என்றார் இளைய யாதவர். யாதவரே, நாங்கள் எதைக் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதில் எங்களுக்கே தெளிவில்லை. எங்கள் உள்ளம் நிலையெழுந்திருக்கிறது என்று தாமியர் சொன்னார். கைகளைத் தூக்கி சொல்லெனத் திரண்டு, யாதவரே, உங்கள் முழுமை என்ன என்றார்.
இளைய யாதவர் சிரித்து, எவருடைய முழுமையும் ஒன்றே, அது நான், என்றார். அருகமைவு நூல்களில் இருந்து எழுந்த நுண்சொல் அது, தாமியரே. நானே பிரம்மம். கர்க்கர் பெருமூச்சுடன், எங்களிடம் விளையாடுகிறீர்களா, என்றார். ஆம், என்றார் இளைய யாதவர் அவர் விழிகளை நோக்கி. அவர் பதறி விலகிக் கொண்டு, நான் என்ன கேட்கிறேன் என்று தெரியவில்லை. யாதவரே, நீங்கள் எதன் மானுட வடிவம், என்றார். பிரம்மத்தின், என்றார் இளைய யாதவர். இமைக்காத அந்நோக்கைக் கண்டு உளம் அதிர தோள்களை குறுக்கிக் கொண்ட தாமியர், இது ஒரு கனவா? இது எங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, என்றார். பின்னர், சித்தமயக்கம். வேறெதைக் கொண்டும் இதை சொல்லிவிட முடியாது. கர்க்க முனிவரே, என்னால் இங்கே இனி இருக்க இயலாது, என்றார். கர்க்கர் சொற்களை திரட்டிக் கொண்டு, நாங்கள் நேரடியாகவே நிகழ்ந்ததை சொல்லிவிடுகிறோம், யாதவரே, என்றார். நாங்கள் எதிர்பார்த்து வந்தது நீங்கள் இங்கே இப்படி இருப்பதைத்தான். ஆனால் அதைக் கண்டதும் உள்ளத்தில் அனைத்தும் கலைந்து பறக்கத் தொடங்கிவிட்டன. ஏனென்றால் நாங்கள் உங்களை பிறிதொரு வடிவில் கண்டோம். இளைய யாதவர் எங்கே, என்றார். தாமியர், இப்போது உபப்பிலாவியத்தில் பாண்டவர்களின் தரப்பில் போர் வெற்றியின் பொருட்டு ரிஷபமேத பெருவேள்வி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என அறிந்திருப்பீர்கள். அதை நிகழ்த்தும் கலிங்கத்து அதர்வ வேதியரான சண்டகசிகர் இவர், என்றார். சண்டகசிகர் கைகூப்பி வணங்கி, நான் வரும்போது தாங்கள் காணேகிவிட்டதாக சொன்னார்கள். காணும் நல்லூழ் இப்போதே வாய்த்தது, என்றார். என் நல்லூழ், என இளைய யாதவர் கைகூப்பினார். சுக்ல யஜுர்வேதியனான நான் அந்த வேள்வியில் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அதற்குரிய அனைத்தையும் ஒருக்கி உதவினேன். போதசத்திர வேள்வி முடிந்ததும் என் தலைமையில் அனைத்து மங்கலங்களும் பொலிவதற்காக பத்ம வேள்வி ஒன்றை செய்வதாக திட்டம். அதற்கான ஒருக்கங்களையும் பார்த்து வந்தேன். இன்று மாலை வேத முனிவரான கர்க்கர் வந்திருப்பதை அமைச்சர் சுரேசர் வந்து சொன்னதும் ஓடிச் சென்றேன். அரண்மனை முற்றத்தில் முனிவரை சந்தித்து அடிபணிந்து வரவேற்றேன். முன்னறிவிப்பின்றி முனிவர் வந்ததனால் வியந்திருந்தேன். அவர் எவருமறியாமல் நகர் நுழைந்தது ஏன் என்று குழப்பம் கொண்டிருந்தேன், என்று தாமியர் சொன்னார். அரசர் தன் தம்பியருடன் வேள்விச்சாலையில் இருப்பதை சொன்னேன். சௌனகர் அரண்மனை பொறுப்பிலிருந்தார். திருஷ்டத்யும்னர் படை பொறுப்பை ஏற்றிருந்தார். முனிவரை உள்ளே அழைத்துச் சென்று அமரச் செய்வதற்குள் இருவருக்கும் செய்தியறிவித்தேன். அவர்கள் விரைந்து வந்து வணங்கி முனிவரை அவைக்குக் கொண்டு சென்றனர். அங்கே முறைமைகள் நிகழ்ந்தபோது முனிவர் நிலையெழுந்தவராக இருப்பதைக் கண்டேன். அனைத்துச் சடங்குகளும் முடிந்ததும் நான் அவருடன் தனித்திருக்கையில் அவர் வேள்விக்காக வந்தாரா என உசாவினேன். அவ்வாறென்றால் வேள்விச்சாலைக்கு அவரை அழைத்துச் செல்வதாக சொன்னேன். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். அவர் பதற்றம் கொண்டிருப்பதைக் கண்டேன். முனிவரே, தாங்கள் வந்ததற்கு ஏதேனும் குறிப்பான நோக்கமுண்டா, என்றேன். இளைய யாதவர் எங்கிருக்கிறார், என்றார். நீங்கள் காணேகியிருப்பதை சொன்னேன். அவர் இப்போரை நிறுத்தும்படி ஆணையிடவில்லையா? இவ்வேள்விகளுக்கு அவர் என்ன சொல்கிறார் என்று முனிவர் கேட்டார். என்னால் அவர் சொல்வதற்கு மறுமொழி சொல்ல இயலவில்லை. நான் அவரை பார்க்கவே வந்தேன், என்றார் முனிவர். ஆம், உங்களைப் பார்ப்பதற்காக மட்டுமே, என்று கர்க்கர் சொன்னார். இளைய யாதவர், சொல்க முனிவரே, என்றார். யாதவரே, நான் நேற்று முன்னாள் விந்தையானதோர் காட்சியைக் கண்டேன். அஸ்வினி தேவர்களை முதன்மை தெய்வமாகக் கொண்டு வேள்வி இயற்றுபவன் நான் என அறிந்திருப்பீர்கள். அன்று வேள்வி இறுதியில் அனலில் அனைத்து தேவர்களுக்குமென வேதமோதி அவியிட்டபோது அனலில் ஒரு கை தோன்றி அவியைப் பெற்றுக் கொண்டது. அந்தக் கையை முன்னரே கண்டிருக்கிறேன் என உள்ளம் சொன்னது. எங்கு எங்கு என எண்ணிக் குழம்பினேன். நிலையெழுந்து இரவெல்லாம் அமர்ந்திருந்தேன். என் மாணவனாகிய கர்க்க த்விதியன் வந்து, ஆசிரியரே, தங்கள் துயர் என்ன? நாங்கள் ஏதேனும் பிழை இயற்றினோமா, என உசாவினான். அவனிடம் என்ன சொல்வதென்று தெரியாமல் அமர்ந்திருந்தேன். அவனருகே நின்றிருந்த கர்க்க சாந்தன் தயங்கி ஏதோ சொல்ல நாவெடுப்பதையும் த்விதியன் விழிகளால் அவனை விலக்குவதையும் கண்டேன். என்ன, என்றேன். அவன் தயங்கி விழிதாழ்த்தினான். சொல், எனக் கேட்டேன். அவன் அப்போதும் மறுமொழி சொல்லவில்லை. கையை ஓங்கியபடி உரக்க, சொல், மூடா,
என கூவிக்கொண்டு எழுந்தேன். அவன் பதறிப்போய் அழத் தொடங்கினான். த்விதியன் பதறி என்னை தாழ்ந்து வணங்கி, ஆசிரியரே, அவன் அஞ்சுகிறான் என்றான். நீங்கள் வேதச்சொல் பிழைத்ததை அவன் கேட்டேன் என்கிறான். ஆசிரியர் நாவில் வேதம் பிழைக்காது என்று நான் சொன்னேன். அவன் இல்லை, என் செவிகளால் கேட்டேன் என்றான். சிறுவன், தன்முனைப்பு கொண்டவன். சினம் கொண்டு அவனை தண்டிக்க வேண்டாம் என்றான். நான் திகைத்து அமர்ந்திருந்தேன். பின்னர் சாந்தனிடம், சொல், நான் நாப்பிழைத்த அச்சொல் எது என்றேன். சாந்தன், நீங்கள் சொன்னது கிருஷ்ண என்னும் சொல்லை சொல்ல வேண்டியிருந்தது அதுவல்ல என்றான். அக்கணமே அனைத்தையும் உணர்ந்து கொண்டு நான் திடுக்கிட்டு எழுந்து நின்றேன். உடல் நிலையழிய விழப்போனேன். சுவர் பற்றி நின்று, என்ன என்ன என்றேன். அவர்கள் அஞ்சி கைகூப்பி நின்றனர். கையூன்றி நிலத்தில் அமர்ந்தேன். பின்னர் குடிக்க நீர் கொண்டு வருக என்றேன். இளையோன் நீர் கொண்டு வர ஓடினான். ஆசிரியரே, இளையோன் பிழை செய்திருந்தால் என த்விதியன் தொடங்க, இல்லை, என் நா பிழைத்தது உண்மை என்றேன். அவன் வெறுமனே கைகூப்பினான். ஆனால் என் சொல்லுக்குரிய தேவன் அனலில் எழுந்தான். அவனை நான் கண்டேன் என்றேன். அவன் வியப்புடன், அறியா தெய்வம் போலும் அது என்றான். அறிந்தவன், தெய்வமென்று துலங்காதவன் என்றேன். யாதவனே, அது உன் கை. ஐயமே இல்லை. 12 முறை உன்னை நான் சொல்லவைகளில் கண்டிருக்கிறேன். நீ பேசும் சொற்களுடன் இணைந்தவை என அசையும் உன் கை. தனித்து நோக்கினால் பிரித்தொன்றை சுட்டி உரைத்துக் கொண்டிருக்கிறது அது என சாந்தீபனி குறுநிலையில் ஒரு சொல்லவையில் ஒருமுறை தோன்றியது. பின்னர் 7 முறை அதை நானே நோக்கி நோக்கி உறுதி செய்து கொண்டேன். உன் சொற்களை செவிகொள்ளாமல், உன் விழிகளை நோக்காமல் கைகளை மட்டும் பார்த்தால் நீ வேறொன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். சொல்லப்படாததும் முழுக்க அறியப்படாததுமான ஒன்றை. அது என்ன என நான் ஒவ்வொரு கைமுத்திரையையும் என் உளவிழிகளுக்குள் திரட்டி எண்ணிக்கொண்டு நாட்களை செலவிட்டிருக்கிறேன். வேதச்சொல்லை விளக்கின சில. வேதச்சொல்லை விளக்கின சில. வேதச்சொல்லை கடந்தன சில. நான் நன்கறிந்த கைகள் அவை. அவற்றையே எண்ணிக்கொண்டிருந்தமையால்தான் என் நாவில் வேதம் புரண்டது. உளமிருத்தி அவியளித்தமையால் நீ தோன்றினாய். ஐயமேயில்லை. அவிகொள்ள வந்தது உன் கைகளே. அங்கிருந்து நேரடியாக உபப்பிலாவியம் வந்தேன். உன்னை பார்க்க விழைந்தேன். நீ மானுடனாக இங்கிருக்கிறாய் என்பது என் உளமயக்கு என நம்ப விழைந்தேன். நீ கானகத்தில் இருக்கிறாய் என்று அறிந்ததும் உளம் சோர்ந்தேன். இவர்கள் எனக்களித்த குடிலில் சென்று படுத்துக் கொண்டேன். துயிலில்லாமல் எழுந்தும் மீண்டும் படுத்தும் இரவை கடந்தேன். எழுந்து சென்று முற்றத்தில் நின்று தொலைவில் தெரிந்த வேள்விச்சாலையின் நெருப்பின் செவ்வொளியை நோக்கிக் கொண்டிருந்தேன். ஓர் எண்ணம் எழ நேராக தாமியரை சென்று கண்டேன். என்னுடன் வருக என அழைத்துக் கொண்டு வேள்விச்சாலைக்கு சென்றேன். அங்கே ரிஷபமேதம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அரசனும் இளையோரும் துயில் கொள்ளச் சென்றிருந்தனர். வேள்விக்காவலனாக பிரதிவிந்தியன் அமர்ந்திருந்தான். சண்டகசிகர் அருகிலிருந்த அறையில் துயில் கொண்டிருக்க அவருடைய மாணவர் உக்ரசண்டர் வேள்வியை நடத்திக் கொண்டிருந்தார். நான் அறைக்குள் சென்று சண்டகசிகரை எழுப்பினேன். அதர்வ வேள்வியில் வேண்டிய தேவனை எழுப்பும் வேதச் சொற்கள் உண்டு அல்லவா என்றேன். ஆம், எந்தத் தெய்வமும் மறுக்கவியலா அழைப்புகள் உண்டு என்றார். வருக, நான் ஒரு தெய்வத்தை எழுப்ப வேண்டும் என்றேன். தெய்வங்களை எழுப்புவது நன்றல்ல என்று சண்டகசிகர் சொன்னார். தெய்வங்கள் எழுவது விண்ணிலிருந்து கங்கை மண்ணில் பெய்வது போல. சடைவிரித்த மாமுனிவர்களே அதை தாழ முடியும். நாம் வேண்டும் சொல்லுக்கு அப்பால் அத்தெய்வம் ஒரு அணுவும் எஞ்சக்கூடாது என்றார். ஆம், அறிவேன். ஆனால் எனக்கு வேறு வழியில்லை என்றேன். அவர் எழுந்து என்னுடன் வந்தார். வேள்விச்சாலையில் இங்கிருக்கும் அத்தனை வேதியர்களும் இருந்தனர். நாங்கள் சூழ அமர்ந்து அதர்வ வேதம் ஓதி அவையளிக்கலானோம். யாதவனே, நான் உன்னை அழைக்க விழைந்தேன். மீண்டும் என் நாவிலெழுந்த சொல்லை தேடிய போது ஓர் ஐயமெழுந்தது. கிருஷ்ண என்பது இம்முறை உன்னை சொல்வதாக எப்படி ஆகும்? அது இருளை குறித்தால், இன்மை எழுந்து வந்தால்,
மேலும் நான் கண்டது என் உளமயக்கென்றிருந்தால் என்னுடன் நிற்கும் அனைவரும் காண எழ வேண்டும். ஆகவே நான் சண்டகசிகரிடம் கேட்டேன், சண்டரே, பருவுடல் கொண்டு நம் விழைக்கு துலங்க தெய்வமிழுவதற்கான வழி என்ன என்று. அத்தெய்வம் சூடிய மலரையோ அணியையோ அவையிலிட்டு வேள்வி நிகழ்த்த வேண்டும். அதர்வம் அத்தெய்வத்தை ஆணையிட்டு அழைத்து வந்து நிறுத்தும் என்றார். ஒரு வேதியனை அனுப்பி உன் அறையிலிருந்து உனக்குரிய பொருள் எதையேனும் எடுத்து வரும்படி சொன்னேன். அவன் சாத்தியகியிடம் சென்று வேள்விக்கு தேவை எனச் சொல்லி உன் கையிலணிந்திருந்த கணையாழி ஒன்றைக் கொண்டு வந்தான். வேதமோதி அதை எரியிலிட்டோம். அந்த கணையாழிக்குரிய தெய்வம் எழுக என்று கோரினோம். அந்த அதர்வ வேதச் சொல் முழுதுருக்கொள்க, முழுமையும் காட்டுக என ஆணையிடுவது. யாதவனே, எரி பொங்கி மேலெழக் கண்டோம். வேள்விப்பந்தல் எரிந்தது. வானோக்கி பெருகியது பெருந்தழல். நாங்கள் அங்கே கண்டது உன்னை. ஆனால் அது உன் இத்தோற்றம் அல்ல, உன் உடலில் எல்லா தேவர்களையும் கண்டோம். இங்கு ஒன்று பிறிதென வேறுபாடு கொண்டு சூழ்ந்திருக்கும் அனைத்து பருப்பொருட்களையும் கண்டோம். தாமரை மலரில் அமர்ந்த பிரம்மனையும் அவன் மைந்தர்களான அனைத்து பிரஜாபதிகளையும் அவர்களிலிருந்து எழுந்து உலகாளும் பேரரவுகள் அனைத்தையும் கண்டோம். பற்பல தோள்கள், பற்பல வாய்கள், நோக்கப் பெருகும் விழிகள், விரிந்து விரிந்து எல்லை கடந்தமைந்த உடல், முடியும் நடுவும் முடிவுமில்லா வியனுறு, மகுடமும் தண்டும் வலயமும் சூடி ஒளித்திரளாகி எங்கும் நிறைந்திருந்தாய். வாந்தழல் போல் ஞாயிறு போல் அளவிடற்கரியதாக நின்றிருந்தாய். முதல் முடிவிலி, வரம்பிலா திரள், கணக்கிறந்த தோள்கள், ஞாயிறும் திங்களும் உன் விழிகள், எரிகனல் முகம், ஒளியால் முழுதுலகங்களையும் சுடரச் செய்பவன். நாங்கள் கண்ட அவ்வுரு நீ. பெருந்தோழனே, பல வாய்களும் பற்பல விழிகளும் எண்ணிலா கைகளும் முடிவிலா கால்களும் வயிறுகளும் நொறுக்கும் பற்களுமுடைய உன் வெளியுறு கண்டு விண்ணகங்கள் நடுங்குவதைக் கண்டோம். வானங்கள் அனைத்தையும் மேவுவது, திசைதோறும் தழல்வது, பல வண்ணங்களுடையது, திறந்த வாய்களும் கனல்கின்ற விழிகளுமுடையது. இளையவனே, உன் வடிவத்தைக் கண்டு நாங்கள் அஞ்சி அலறினோம். இங்குள்ள அனைத்தும் உன் வாயிலிருந்தும் விழிகளிலிருந்தும் தோன்றின. இங்குள்ள அனைத்தும் உன்னில் சென்றடைந்தன. நீ முடிவிலா பசியுடன் உண்பதைக் கண்டோம். பேரன்னை என கனிந்து பெற்றுப் பெருகுவதையும் கண்டோம். குருதியாடி நின்றிருந்த உன் சிம்மத் தோற்றமே முலை சுரந்த காமதேனுவென்று மாறியதெப்படி என்று அறிந்திலோம். அன்னையை மைந்தர் அணைவது போல, நதிகள் கடல் நாடுவது போல, விட்டில்கள் தழலை நோக்கி செல்வது போல நீ அனைத்தையும் கவர்ந்தாய். நதிகளை நாற்புறமும் விரிக்கும் இமயம் போல நீ நின்றிருப்பதையும் கண்டோம். அனைத்தையும் உன்னிலிருந்து விசிறியடிக்கும் விசைமயமென்று துலங்கக் கண்டோம். விண்ணிலங்கும் கதிரவனை உலகமெங்கும் சுடர்கொள்வது போல் நீயே இவையனைத்தும் ஆவதையும் கண்டோம். விழித்தெழுந்தபோது நாங்கள் 8 திசைகளிலாக விழுந்து கிடந்தோம். எரிந்தணைந்த வேள்விச்சாலை கரிக்குவியலாக கிடந்தது. எழுந்து அமர்ந்து என்ன நிகழ்ந்தது என்று உளம் குவித்தபோது அலறியபடி ஓடி ஒளிந்து கொண்டு உடல் நடுங்கினோம். சிலர் மீண்டும் மயங்கி விழுந்தனர். சிலர் தங்கள் உடல்களிலும் நிலத்திலும் அடித்துக்கொண்டு கூவி எழுதனர். சிலர் நகைத்தனர். சிலர் பித்தெடுத்து நடனமிட்டனர். சிலர் உயிர்மாய்க்க விழைபவர் என எரிநோக்கி ஓட பிறர் அவர்களைப் பிடித்துத் தடுத்தனர். மீண்டும் மீண்டும் நிலை மீண்டு உடனே நிலைகலைந்து பித்துக்கொண்டு பகலெல்லாம் அங்கிருந்தோம். நான் என்னை நதிநீரில் மூழ்கடித்துக் கொண்டேன். அலைகளே நான் என்று ஆனேன். அதன் திசையே எனதென்று கொண்டேன். மெல்ல அடங்கி நிகழ்ந்தது என்னவென்று உணர்ந்தேன். தாமியர் தன்னை மண்ணில் புதைத்துக் கொண்டார். அசைவழிந்து முளைத்தெழுந்தவையெல்லாம் தானென்றாகி நிலை கொண்டார். எங்கள் சொற்களால் இவர்களை மீட்டெடுத்தோம். அதன் பின்னரே உன்னை பார்க்க இங்கே வந்தோம். யாதவரே, சொல்க. நீங்கள் யார்? இங்கே நிகழ்வதென்ன என்று தாமியர் கேட்டார். எவருடைய கைகளின் விளையாட்டுப் பாவைகளாக இருக்கிறோம்? இப்போரில் படைக்கலங்களாகி நாங்கள் எவரை அழைக்கிறோம்? எதை நிலைநாட்டுகிறோம்? அவரை முந்தியபடி கற்கர் கேட்டார். வேதங்கள் சொல்லும் அறிவின் உரு அது எனத் தெளிந்தோம்.
எங்குமுளதை இங்கென உணரும் அறிவிலிகளா நாங்கள்? விண்ணுக்கு உணவூட்டுகிறோம் என எண்ணி மயங்கும் பேதைகளா? சொல்க. நாங்கள் செய்யும் வேள்விக்கு என்ன பொருள்? அங்கிருக்கும் வேதியர் அனைவருமே ஒற்றைமுகம் கொண்டு நிற்பது போல் தோன்றினர். குரல் எழுந்ததுமே கூர்மை கொண்ட கர்க்கர், உன் உருவென்று இங்கே வந்திருப்பது எது? நீ யார்? என ஓங்கிக் கூவினார். எழுந்து இளைய யாதவரை அணுகியபடி விழிநோக்கி கைசுட்டி, நீ விண்ணளந்தோனின் வடிவமென்றால் ஏன் இப்பேரழிவை இங்கு நிகழ்த்துகிறாய்? இச்சிறு மானுடத்திரளை ஆள உன்னால் இயலாதா? இவர்களுக்கு நலம் பயக்க நீ எண்ணவில்லையா? மானுடர்மேல் உனக்கு இரக்கம் இல்லையா? சொல்க. யார் நீ? என்றார். அது நானே என்றார் இளைய யாதவர். கர்க்கரே, அதுவென தன்னை உணரும் அனைவரும் அப்பேருருவை கொள்ளலாகும் என உணர்க. தாமியர் தத்துவத்தைக் கேட்க நாங்கள் இங்கு வரவில்லை. சிரித்து மழுப்பி எங்களை அனுப்பி வைக்கவும் எண்ண வேண்டாம். சொல்க, நீ யார்? நீயே பரம்பொருளா? அது மானுட உருவெடுத்து மண்ணிலிறங்கி வாழ்விலாடுமென்றால் அந்த வியனுருவுக்கு என்ன பொருள்? அதனால் ஆடப்படும் வாழ்வுக்குதான் என்ன பொருள்? என்றார். மிகச்சரியாக சொல்லமைந்துவிட்டமையால் அவர்கள் அனைவருமே திகைப்பு கொண்டனர். சற்று நேரம் ஆழ்ந்த அமைதி நிலவியது. பின்னர் கர்க்கர் மெல்ல மீண்டார். ஆம், நாங்கள் திகைத்து நிலையெழுந்ததும் எண்ணி எண்ணி வருந்துவதும் உன் வியனுருவைக் கண்டு அல்ல, அவ்வுண்மை எங்கள் சிறிய வாழ்க்கையை முற்றாக பொருளிழக்க செய்வதைக் கண்டு மட்டுமே என்றார். பின்னால் நின்றிருந்து ஓர் இளைய வேதியன், இளைய யாதவரே, உங்கள் பேருரு என் விழிபெற்ற பேரு. என் உளம் கொண்ட நல்லருள். எனினும் என் மனம் அச்சத்தால் சோர்கிறது. இறையுருவே, எனக்கு உன் முன்னை வடிவத்தைக் காட்டுக. தேவர்களின் இறைவா, புடவிகளின் உறைவிடமே, எனக்கு அருள் புரிக என்றான். தாமியர், ஆம், எளிய வடிவில் எங்களுக்கு உன்னை காட்டி அருள்க. இவ்வியனுரு எங்கள் சொல்லில் சித்தத்தில் அடங்குவதல்ல, வானவிரிவு என் மழையென மட்டுமே மண்ணை அடைய வேண்டும் என்றார். கர்க்கர், விடையாகி வருக, எங்கள் உளம் கொள்ளும் விடையாக என்றார். இளைய யாதவர் தன் தலையிலிருந்து பீலியை எடுத்து அவர்கள் முன்வைத்தார். இதை மட்டுமே நோக்குபவன் என் இனிய வடிவை மட்டுமே காண்கிறான். இதில் விழி நிறுத்துக என்றார். அவர்கள் அதை நோக்கினர். அகல் விளக்கின் ஒளியில் அது தழல் போலிருந்தது. மென்மையான குளிர்ந்த தழல். அவர்கள் விழிதூக்கிய போது அனைத்தும் மீண்டுவிட்டிருந்தன. அவர்கள் முன் அமர்ந்திருந்த இளைய யாதவர், சொல்க அந்தணர்களே, என்னை தேடி வந்தது எதன் பொருட்டு? என்றார். அவர்கள் மீண்டுவிட்டிருந்தனர். கர்க்கர் தங்கள் குழுவை ஒருமுறை நோக்கிவிட்டு, யாதவனே, நேற்று முன்னாள் ஒரு சுவடியில் பிரம்மத்தின் பேருரு தோற்றத்தைப் பற்றிய பராசரரின் விரித்துரைப்பை பயின்றேன். அது கனவில் எழுந்து அச்சுறுத்தும் பேருரு என நின்றது. விழிக்கையில் அக்கனவு முற்றாக நினைவிலிருந்து மறைந்த பின்னரும் அதன் மலைப்பு மட்டும் எஞ்சியிருந்தது. நாங்கள் கற்றறிந்த அனைத்தையும் முற்றாக அது அழைத்துவிட்டது. எங்கள் நெறிகள், நோன்புகள், வேள்விச் சடங்குகள், வழிபாடுகள் அனைத்தும் வீணெனக் காட்டியது. அதைக் குறித்து உன்னிடம் கேட்கவே வந்தோம் என்றார். ஆம், அதையே உம்மிடம் உசாவ விழைந்தோம் என்றார் தாமியர். ஆம் என்றார் சண்டகசிகர். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.